all, welcome back to Victory Exams Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் நம்பர் 5ஓட கொஷின்ஸ் வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 5 அதில் என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3ஓட இயல் 1 இயல் 2 அதோட கொஷின்ஸ் தான் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். வித் எக்ஸ்ட்ரா அடிஷனல் கொஷின்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராமோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெகுலராக PDF ப்ளஸ் வீடியோவோட உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஷேர் ஆயிரும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1, பாரதம் அன்றைய நாற்றங்கால் அந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால் நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாரா பாரதி. ஸோ ஆன்சர் சி தான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். அடுத்து தாரா பாரதியின் அடைமொழி துரைராசா, கவிஞாயிரா, விடிவெள்ளியா, சிவநாதனா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு பி. ஸோ கவிஞாயிறு அப்படிங்கிறதான் தாரா பாரதியோட அடைமொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாரா பாரதியின் நூல்கள் இவற்றுள் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வீரகாவியம், விரல் நுனி, பூங்கொடி, அதே போல் காவிய பாவை அப்படிங்கிறலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு பி. ஸோ விரல் நுனி அப்படிங்கிறதான் வந்து தாரா பாரதியோட நூல். இந்த நாளில் அவரோட ஒர்க் வந்து விரல் நுனி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, பூமியின் டாஸ் வாசலில் திகழ்வது நமது இந்தியா என்று தாரா பாரதி கூறுகிறார். ஸோ எந்த வாசலில் நமது இந்தியா வந்து இருக்குது, பூமியோட எந்த வாசலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி தான் ரைட் ஆன்சர். ஸோ கிழக்கு, பூமியின் கிழக்கு வாசலில் திகழ்வது நமது இந்தியா அப்படிங்கிறத தாரா பாரதி வந்து அவரோட பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இது வந்து கிழக்கு வாசல். ஸோ ஆப்ஷன் வந்து டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து தாரா பாரதி இந்திய நாட்டின் ஆடை என்று எந்த நூலை குறிப்பிடுகிறார். ஸோ எந்த நூலை வந்து இந்தியாவோட ஆடை அப்படின்னு சொல்லி அந்த நூலை ஒப்புமைப்படுத்தியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா திருக்குறளை தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து காளிதாசரின் இனிமையான பாடல்கள் எக்கரை வரை எதிர்க்கின்றன அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருப்பார். தாரா பாரதி தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ காளிதாசரோட இனிமையான பாடல்கள் எந்த கரை வரைக்கும் அவரோட பாடல்களின் ஒளி வந்து எதிரொலிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் வந்து ஏ, காவிரியா, சிந்துவா, யமுனையா, ராவி நதிக்கரையா அப்படின்னு காவிரி நதிக்கரை வரை அவருடைய பாடல்கள் எதிரொலிக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, எந்த நதிக்கரை வரை? காவிரி நதிக்கரை வரை. அடுத்த 7th கொஸ்டின், அன்னை நாட்டின் அமுத சுரவியில் அந்நிய நாடுகள் பசித்தீர இவ்வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன, இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நூலோட எந்த நூல் இடம்பெற்றிருக்கு, அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து காளிதாசர், திருவள்ளுவர், சுரதா, தாராபாரதி. ஸோ அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 7th டி, தாராபாரதி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, காந்தியிடம் அது முடியாது அது முடியாது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காந்தி இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை அது முடியாது, திட்டமிடப்பட்ட கூட்டம் வந்து நடக்கும் என்று கூறியவர் யாரு? ராஜாஜியா, அண்ணாவா, பாரதியாரா, பாரதிதாசனா? ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், பாரதியார். ஸோ பாரதியார் வந்து தான் சொல்லியிருந்திருப்பாரு காந்தியிடம். என்ன சொல்லியிருக்காரு? திட்டமிடப்பட்டபடி கூட்டம் வந்து அந்த இடத்துல நடக்கும், அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து கூறியிருப்பாரு. ஸோ பாரதியார். காந்தி சென்னைக்கு 1919 வந்தபோது நடைமுறையில் இருந்தப்பட்ட கடுமையான சட்டம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், ரவுலட் சட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, காந்தியடிகள் மதுரைக்கு வந்த ஆண்டு. ஸோ எந்த ஆண்டு மதுரைக்கு வந்தார்? 1920 பிப்ரவரியா, 21 செப்டம்பரா, 22 மேயான்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி, 1929 செப்டம்பரில் தான் வந்து வந்திருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், காந்தியடிகளை கவர்ந்த நூல். ஸோ எந்த நூல் காந்தியடிகளை மிகவும் ஈர்த்தது அப்படின்னு பார்த்தா திருக்குறளா, பாரதியாரின் பாடல்களா, அகநானூரா, இல்லை தமிழ் கையேடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து டி இஸ் ரைட் ஆன்சர். தமிழ் கையேடு தான் வந்து காந்தியடிகளை கவர்ந்த நூல். அடுத்து தமிழ் கையேடு நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜியு போப்போட நூல் தான் வந்து தமிழ் கையேடு. ஸோ அதுதான் காந்தியடிகளை மிகவும் ஈர்த்த நூல். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து சென்னையில் 1937 நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? ஸோ 1937 நடைபெற்ற அந்த இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சி, ஊவே சாமிநாத ஐயர் தான் இருந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆப்ஷன் டி, மதுரை. அடுத்து இதில் வந்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்கோம், பொறுத்துக. ஸோ இலக்கிய மாநாடு, அதே போல் தமிழ்நாட்டு கவிஞர் யார் சொல்கிறோம், குற்றாலம், தமிழ் கையேடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இதுக்கு மேட்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? இலக்கிய மாநாடு வந்து சென்னையில் நடந்துச்சு. தமிழ்நாட்டு கவிஞர் நம்ம சொல்கிறது வந்து பாரதியாரை வந்து சொல்கிறோம். அதே போல் வந்து குற்றாலம் வந்து அருவி, அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் வந்து 3 இது. அதே போல் தமிழ் கையேடு ஜியு போப், தமிழ் கையேடோட ஆசிரியர் வந்து ஜியு போப். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு பி, ஏ, சி, டிசி, பிஏடிசி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ரைட் ஆன்சர்.
ஸோ இது பொறுத்துகளோட ஆன்சர். அடுத்து ராமநாதபுரத்தை எந்த மன்னர் ஆட்சி செய்தார்? ஸோ ஆப்ஷன் வந்து செல்லமுத்து, முத்துராகவன், கவியரசன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னரின் பெயர் வந்து என்ன? செல்லமுத்து. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு எந்த போரில் இருந்தார்? முத்து வடுகநாதர் யாரு? வேலு நாச்சியாருடைய கணவர். ஸோ முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் எந்த போரில் போரிட்டு இறந்ததாக வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த கோவிலில் நடந்த போர் அப்படின்னு பார்த்தோன்னா காளையர் கோவில் போரில் தான் வந்து அந்த போரில் தான் வந்து ஆங்கிலேயரோட படையிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். காளையார் கோவில் போரில் இருந்தார். அடுத்து வேலு நாச்சியாரின் ஆலோசனை கூட்டம் எந்த மலைக்கோட்டையில் நடைபெற்றது? நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி, மதுரை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா பி, திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் வந்து அப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தவங்க வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தா அமைச்சர் இருந்திருப்பாரு. அமைச்சர் வந்து தாண்டவராயர் வந்து இருந்திருப்பாரு. அதே போல் அவங்களோட தளபதிகள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள்லாம் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொண்ட ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வேலு நாச்சியாரின் அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பெரிய மருது, சின்ன மருது, தாண்டவராயர். ஸோ இதையும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஸோ வேலு நாச்சியாரோட அமைச்சர் வந்து தாண்டவராயர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர். இந்த கூற்றை வந்து கூறினது யாரு? பெரிய மருதா, சின்ன மருதா, அதே போல் தாண்டவராயரா, செல்லமுத்துவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன மருது தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தருகிறது அப்படின்னு சொன்னது வந்து ஆப்ஷன் பி, சின்ன மருது தான் ரைட் ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்கோம். அதாவது வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், ஹைதர் அலி, தியாகம், குயிலி, வீரம், ஆற்றல், உதவி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேலு நாச்சியார்னா வீரம் தான் ஞாபகம் வரணும். ஸோ வீரம். ஸோ வேலு நாச்சியார் இது வந்து ஏ. மருது சகோதரர்கள் வந்து அவங்களுடைய ஆற்றல் போரில் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதே போல் ஹைதர் அலி வந்து உதவி செஞ்சிருப்பாரு படைகளை கொடுத்து. தியாகம் வந்து குயிலி செஞ்ச தியாகத்தினால அவங்க வந்து அந்த போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து சொல் எத்தனை வகைப்படும்? சொல்லின் வகைகள். ஸோ 2 வகைப்படும். ஸோ 4 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சொல் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொல் வந்து 4 வகைப்படும். என்னென்ன சொல்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று சொற்கள் வந்து மொத்தம் 4 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நாள்தோறும் திருக்குறளை படி இத்தொடரில் இடம்பெற்றுள்ள சொல் வகை எது? ஸோ இதில் இடம்பெற்றுள்ள எந்த சொல் வந்து இடம்பெற்றுள்ளது? பெயர் சொல்லா, இடைச்சொல்லா, வினைச்சொல்லா, உரிச்சொல்லா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இடைச்சொல். ஸோ எப்படி இதை வந்து நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இதில் ஒரு இடைச்சொல்னா என்ன, அதுக்கான பொருள் என்ன? பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொற்களை நம்ம என்ன சொற்கள்னு சொல்கிறோம்? இடைச்சொற்கள்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, நம்ம வந்து ஈஸி ஞாபகம் மற்றும் ஐ வந்து வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வெளிப்படையாவோ இல்லை மறைந்து வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தொடர்களை பாருங்கள். திருக்குறளை படி மற்றும் ஐ வரணும். ஸோ திருக்குறளை அப்படிங்கிற அந்த ஐ வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்லலாம்? இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஆர்ட் கேலரி என்னும் கலை சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஆர்ட் கேலரியோட தமிழாக்கம் என்ன? கலை மண்டபமா, கலைஞனா, கலை கூடமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், கலைக்கூடம். அடுத்து எல்லோரும் ஊர்குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், 1000 காக்கை கோர்கள் அப்படிங்கிற அந்த வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு பழமொழி. இதிலே பாருங்கள் ட்விஸ்டடா 249 இல்லை 238 அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 249 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ பழமொழி 249 தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குமரி கண்ணியின் டாஸ் காஷ்மீர் டாஸ் மாலையாக விளங்குகிறது. ஸோ குமரிக்கண்ணியின் கூந்தலுக்கு தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மலர்கள் வந்து மாலையாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து யார் சொல்லியிருப்பாரு? நம்ம பார்த்த முதல் பாடலில் பார்த்தோம் இல்லையா, தாரா பாரதி. ஸோ பாரதம் அன்றைய நாற்றங்காலில் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, சிவகங்கையின் கோட்டையின் கதவுகள் எந்த திருநாளில் திறக்கப்படும்? ஸோ உள்ளே போகிறதுக்கு எந்த நாளில் தான் அந்த கோட்டையோட கதவுகள் திறக்கப்படும்? ஸோ விஜயதசமி அந்த நாள் அன்னைக்கு தான் அந்த கோட்டையோட கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வஉசி எந்த ஆண்டு சுதேசி நால்வாய் சங்க என்ற கப்பலை நிறுவியதாக பதிவு செய்தார் அப்படின்னு பார்த்தா, நிறுவி அதை பதிவு செய்தது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தா 1906 அக்டோபர் 16ஆம் நாள் தான் வந்து வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். தெளிவாக பார்த்துக்கணும் கொஸ்டினை. அடுத்து கல்லை கூட காவியமாக மாக்கி
கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தா தாராபாரதி. இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த கலைக்கூடம் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ கலைக்கூட காவியமாக்கும் கட்டி நிறுத்தது டாஷ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கலைக்கூடம் அப்படின்னு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த வரிகள் எந்த பாடலில் வருது, அதே போல் அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது வந்து தாராபாரதி. அடுத்து தாராபாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். அடுத்து யாருடைய பாடல்கள் வஉசி விரும்பி கேட்டார் அப்படின்னு பார்த்தா பாரதியாருடைய பாடல்களை தான் வந்து வஉசி வந்து விரும்பி கேட்டிருப்பாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின். அடுத்து வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 26 போகிறோம். இது வந்து உங்களுக்கு டேர்ம் 3 இயல் 2ல் வந்து கவர் ஆகுது, ஸ்டாண்டர்ட் 6ல். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 26 என்னன்னு பார்த்தா தம்முயிர் போல் எவ்வுயிரும் என தொடங்கும் இப்பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தாய்மானவர், அப்பர், அதே போல பாரதியார், கம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏ. ஸோ தாய்மானவர், தம்முயிர் போல் எவ்வுயிரும் அப்படின்னு அந்த பாடல் வரிகளை பாடினவர் வந்து தாய்மானவர். தண்டருள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்ந்த கருணை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். குளிர்ந்த கருணை தண்டருள் அப்படிங்கிறதுக்கான பொருள். அடுத்து தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மானவர் பாடல் திரட்டு. ஸோ உங்களுக்கு திருக்குறள் கிடையாது, தாராபாரதியின் பாடல்கள் கிடையாது, அதே போல் ஐம்பெருங்காப்பியமும் கிடையாது. தாயுமானவர் பாடல் திரட்டு தான் வந்து ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கன்னி என்பது டாசடிகள் பாடப்படும் செய்யுள் வகை. ஸோ கன்னி அப்படிங்கிறது எத்தனை வரிகளை கொண்டு பாடப்படக்கூடிய ஒரு செயல் வகை? ஸோ பார்த்தா 2 வரிகளை கொண்டு பாடப்படும் செயல் வகை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் டேஸ் தானே வந்து சேரும். தானே என்ன வந்து சேரும்? நான் வந்து அன்பர்களுக்கு தொண்டு செய்வரா ஆகிட்டனா போதும், எனக்கு என்ன வந்து சேரும்? துன்பமா, அறிவா, இன்ப நிலையா, செல்வமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு இன்ப நிலை. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே என்னை வந்து சேரும். அப்போ எது வந்து சேரும்? இன்ப நிலை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கம்போடியா, ஈரான், ஸ்பெயின், அதே போல லெபனான் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து வாழ்க்கை திரும்பி செல்லாது என்னும் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தீர்க்கதரிசி அப்படிங்கிற அந்த நூலில் தான் வாழ்க்கை திரும்பி செல்லாது என்னும் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. அடுத்து இப்போ அதோட ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், தீர்க்கதரிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யாரு? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சி இஸ் ரைட் ஆன்சர், தாயுமானவர். தாயுமானவர் தான் விஜய சொக்கநாத நாயக்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றிப்பார். எந்த பதவி? கணக்கர் பதவி, தலைமை கணக்கர். அடுத்து ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஸோ ஏவல் அப்படின்னாலே அது வந்து தொண்டு அப்படின்னு அர்த்தம். கேட்டலும் கிடையாது, கருணை, பற்று, தொண்டு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், தொண்டு. அடுத்து மணிமேகலையின் ஊர் எது? பூம்புகாரா, மதுரையா, கொற்கையா, வஞ்சியா? ஸோ பூம்புகார் இஸ் ரைட் ஆன்சர். மணிமேகலையின் ஊர் பூம்புகார். டாஸ் உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது எது? பணமா, உண்மையா, உடலா, உணவா? ஸோ உணவு தான் உயிர்களுக்கு முதல் ஆதாரமாக விளங்குவது உணவு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. மணிமேகலை பசிப்பினி போக்கி மணிமேகலை வந்து அதாவது எந்த இதில் பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிற அந்த பாடத்தில் உள்ள காதைகள். அப்போ உள்ள காதைகள் எத்தனை? மணிமேகலையில் உள்ள காதைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மணிமேகலையில் வந்து மொத்தம் 30 காதைகள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மொத்தம் எத்தனை காதைகள்? 30. காட்சி ஒன்று நடைபெற்ற இடம். ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை காட்சிகள் வந்து வந்திருக்கும் மணிமேகலையில்? ஸோ மொத்தம் இதில் வந்து 3 காட்சி வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும். முதல் காட்சி வந்து நடைபெற்ற இடம் வந்து மணிப்பல்லவ தீவு. 2ஆம் காட்சி வந்து ஆதிரையின் வீட்டில் நடந்திருக்கும். 3ஆம் காட்சி பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைகளில் நடந்திருக்கும். அப்போ ஒன்று நடைபெற்ற இடம் வந்து எது? மணிப்பல்லவ தீவு. அந்த தீவில் தான் வந்து நடந்திருக்கும். அந்த மணிமேகலைக்கு வந்து அந்த பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த மணிமேகலை தீவில் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். மணிப்பல்லவ தீவு மணிமேகலைக்கு கிடைத்தது. அடுத்து மணிப்பல்லவ தீவின் தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா ஸோ தீபதிலகை தான் மணிப்பல்லவ தீவின் தெய்வமாக இருப்பாங்க. அதே போல் உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும் என்று கூறியது ஆதிரையா, மணிமேகலையா, சிறையாளிகளா, இல்லை மன்னரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆதிரை தான். அந்த உணவு முதல்ல அந்த பாத்திரத்தில் வந்து ஆதிரை வந்து உணவு இட்டுட்டு என்ன வாக்கியம் சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் அறம் மேன்மேலும் செழிக்கட்டும், மக்கள் இதனால் பசி நோய் மக்களின் பசி நோய் வந்து இதனால் ஒழியட்டும் அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், ஆதிரை. அடுத்து தீவதிலகை கூறிய பொய்கையின் மற்றொரு பெயர். ஸோ அப்போ அந்த பாத்திரம் வந்து எங்கே இருந்து நம்மளுக்கு கிடைக்கும்? அந்த அமுத சுரபி அப்படிங்கிற பாத்திரம் எந்த நதியில நம்மளுக்கு பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தா பொய்கையில இருந்தா. அந்த பொய்கையோட இன்னொரு பெயர் என்ன?
அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோமுகி. இதை தான் வந்து தீவதிலகை வந்து சொல்லியிருப்பாங்க, கோமுகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், கோமுகி. அமுத சுரபி பாத்திரம் பொய்கை நீரின் மேல் என் நாளில் தோன்றும், சேர்ந்த நாளில் தோன்றும். கார்த்திகை திங்களா, பௌர்ணமியா, தை திங்கள் முதல் நாளா, இல்ல வைகாசி திங்கள் முழு நிலவு நாளா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தான் வந்து அந்த அட்சய பாத்திரம் வந்து தோன்றும். அடுத்து, அமுத சுரபி பாத்திரம் யார் கையில் இருந்ததாக தீவதிலகை கூறினார். ஸோ இப்போ வந்து மணிமேகலைக்கு அந்த பாத்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் வந்து யார் கையில் இருந்தது, விஷ்ணுவா, சிவனா, சந்திரனா அப்படின்னு பார்த்தா யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். யார் கையில் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபூத்திரன் கையில தான் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, உள்ளத்தின் டாஸ் இல்லாமல் இருப்பது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மிகுதியா, பகையா, துணிவா, குற்றம். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்தது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும். பெயர்ச்சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும், 2 வகையா, 3 வகையா, 5 வகையா, 6 வகையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர் என பெயர்ச்சொல் வந்து மொத்தம் 6 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், பொருளின் கொஸ்டின் நம்பர் 46. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர். ஒரு உறுப்பை குறிச்சிச்சுன்னா அது வந்து சினைனாலே உறுப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும். அடுத்தது, குழலிக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் என்னும் தொடரில் வந்துள்ள பெயர். ஸோ இதுல எந்த பெயர் வந்து வந்திருக்கு, பண்பு பெயர் இருக்கா, சினை பெயர் இருக்கா, கால பெயர் இருக்கா, தொழில் பெயர் இருக்கா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தொழில் பெயர் தான் வந்து ரைட் ஆன்சர். ஏன்னா நடனம் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கிறது. ஸோ அதனால் இது வந்து ஒரு தொழில் பெயர் அப்படின்னு சொல்லலாம். குழலிக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் என்னும் தொடரில் வந்துள்ள பெயர். ஸோ நடனம்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம தொழிற்பெயர் என்ன பார்த்தோம், படித்தல், ஆடுதல், நடித்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம தொழிற்பெயர்னு பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே ஆடுதல் அப்படிங்கிற அந்த பொருள் வந்து வந்திருக்கு, அந்த வார்த்தை வந்திருக்கு. ஸோ அதனால் இது டைரெக்டாக நம்ம தொழிற்பெயர்னு போட்டுடலாம். அடுத்து, எது நன்மை எது தீமை என்று சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூறியது யார். அதையா, மணிமேகலையா, தீவதிலகையா, மன்னரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணிமேகலை தான் வந்து சொல்லுவாங்க. இந்த சிறையில் இருக்கக்கூடிய சிறையாளர்களுக்கு எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத பற்றி நம்ம எதை சொல்லணும். ஸோ அப்போ அவங்க வந்து 3 விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பெற்றோரை மதித்தல், அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். அடுத்து முதியோரை வந்து பேணல், அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து உறவினர்களை அரவணைத்தல், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமான அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இந்த அறநெறிகளில் தான் எதை சொல்லியிருப்பாங்கன்னா புத்தர் மற்றும் வள்ளுவர் சொன்ன அந்த அறநெறிகளை வந்து அவர்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த 4 விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து, ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து மணிமேகலை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, விட்டு விட்டால் இலக்கண குறிப்பு தருக. இந்த சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன, பண்பு தொகையா, இரட்டை கிளவியா, சினை பெயரா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து இரட்டை கிளவி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, இன்புற்று பிளஸ் இருக்க என்பதை சேர்த்ததாக கிடைப்பது இன்புற்று இருக்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் சுயத்துடன் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். இவ்வரிகளை பாடியவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து கலீல் கிப்ரான். இந்த கூற்றை வந்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா கலீல் கிப்ரான். அடுத்து, அறங்களில் சிறந்த அறம் எந்த அறம் அப்படின்னு பார்த்தா பசி தீர்க்கும், பசியோடு இருக்க ஒருவனுக்கு உணவு அளிப்பது தான் இருக்கிறதுல அறங்களில் சிறந்த அறம். அப்போ பசி தீர்க்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது தான் அறங்களில் சிறந்த அறம். தீவதிலகை மணிப்பள்ளத்தீவு மற்றும் எதை காவல் செய்து வந்தது. ஸோ அப்போ 2 விஷயத்த வந்து அவங்க காவல் செஞ்சுருப்பாங்க. ஒன்று வந்து மணிப்பள்ளத்தீவு, இன்னொன்று புத்தப்பீடிகை. ஸோ அதுவும் மறந்துதான் பார்த்துக்கோங்க. அடுத்து, பாதம் என்னும் அந்த தலைப்பு, அந்த இது வந்து எஸ் ராதாகிருஷ்ணன் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற அந்த தொகுப்பில் தான் இந்த பாதம் என்னும் அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. அடுத்த, இடுகுறி பெயரை வட்டமிடுக. பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எது இடுகுறி பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மண் அப்படிங்கிறதா இடுகுறி பெயர். அடுத்தது, தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு பார்த்தா எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ ராமகிருஷ்ணன் தான் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு பார்த்தா எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து, மணிமேகலையின் தந்தை மற்றும் தாயின் பெயர் கோவலன் மற்றும் மாதவி. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து, கோமுகி, அதை வந்து நம்ம பிரிச்சா கோ கூட்டல் முகி அப்படின்னு சொல்லுவோம். கோ அப்படின்னா பசு, முகி அப்படின்னா முகம். ஸோ இதோட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஓவர் ஆகுது. ஸோ 6th உங்களுக்கு டேர்ம் 3ல் உங்களுக்கு இயல் 2 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அடுத்தது உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலில் வந்து ஸோ டேர்ம் 3 6th டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய இயல் 3, அதே போல் 7th டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 1 இது அடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து ஷெடியூல் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு
வரக்கூடிய 6 to 12th வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கவர் ஆகும். ஸோ ஒரு நாள் விட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஷெடியூல் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஷெடியூலுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு பிடிஎஃப் ப்ளஸ் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும் டெலிகிராமில். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட் மார்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அடுத்தவங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலங்கிறவங்க ரிவிஷனாகவும் நம்ம வீடியோவை பார்த்து அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரீகலெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். வரக்கூடிய டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.